நான் இன்றைக்கி வேறு மாடல் ஜும்கா ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். 2 செட்டு. அதுக்கு நம்ம க்ளே, ஃபெட்லிங் நைஃபு, ஸ்மால் குக்கி கட்டர், ஜும்கா மோல்டு, அப்புறம் டூல்ஸு அது செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ க்ளேயை நாம் ஸ்லாப் பண்ணணும். அது 3 mm திக்னஸில் நாம் ஸ்லாப் பண்ணிக்கிட்டு, அந்த ஸ்லாப்பில் வாட்டர் லைட்டாக அப்ளை பண்ணி நாம் அதை நீட் பண்ணணும். அப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடும் நாம் நீட் பண்ணி வச்சுக்கணும். அது நீட் பண்ணுறதுனால இம்ப்ரெஷன் கொடுக்குறப்போ நல்லா நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃபெட்லிங் நைஃபு வந்து நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் தான் வச்சு நாம் நீட் பண்ணணும். வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ வைக்கக்கூடாது. இப்போ ஸ்மால் குக்கி கட்டரில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 4 ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி நாம் எடுத்துக்கணும். எக்ஸஸாக உள்ள க்ளேயை நாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த 4 ஸ்டட்டையும் வாட்ரு தொட்டு எட்ஜஸ் எல்லாம் நல்லா நீட்டாக ஸ்மூத்தன் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த 4ஐயுமே மேலே வந்து ஃபெட்லிங் நைஃபால் திரும்ப நம்ம நீட் பண்ணணும். நீட் பண்ணிவிட்டு ஒரு காலி ரீஃபில் கேப் இருக்கும்ல, அதை வச்சு சென்டரில் ஒரு ரவுண்டு இம்ப்ரெஷன் நாம் 4 ஸ்டட்லையுமே நாம் கொடுக்கணும். ரவுண்ட் ஷேப்லையும் கொடுத்துட்டு ஒரு டூத்பிக் எடுத்து இந்த ரவுண்டை சுற்றி அவுட்டரில் நாம் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஒரு பேருக்கு மாத்திரம்தான் நான் ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குறேன். 2வது பேர் வந்து நான் ஒரு டூலை வச்சு ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒரு ஹாஃபில் மாத்திரம் நான் இம்ப்ரெஷன் வந்து டூத்பிக் வச்சு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்போ நம்ம பெயிண்ட் அடித்து நம்ம பார்க்குறப்போ அந்த எஃபெக்ட் வந்து எப்பயுமே அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நாம் கொடுக்குறோம். இப்போ கொடுத்தாச்சு. இதில் நாம் யூபின் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு நான் 4 யூபின் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது நான் வந்து ஒரு பேருக்கு மாத்திரம் ஒரு கனெக்டிங் பீடு வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். அந்த கனெக்டிங் பீடை நான் வந்து இதில் கோர்க்க போகிறேன். அதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த கனெக்டிங் பீடு. இந்த கனெக்டிங் பீடில் யூபின்னை அட்டாச் பண்ணி நாம் இந்த சுற்றி இம்ப்ரெஷன் கொடுத்தோம்ல, அதுக்குள்ளே நாம் சொருக போகிறோம். அப்படி இன்னொரு ஸ்டட்லையும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி நாம் வச்சிடணும். இப்போ இது மாதிரி நாம் இன்சர்ட் பண்ணி அதை வச்சிடணும். இப்போ அடுத்த இதில் வந்து வெறும் யூபின் மாத்திரம்தான் நான் அட்டாச் பண்ணுறேன். இதில் ஜும்கா மாத்திரம்தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ண விட்டுறணும். இது 2ம் ட்ரை ஆன பிறகு நாம் அடுத்த செக்மெண்ட்டில் ஜும்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா இந்த யூபின் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிடும் அதில். தேங்க்யூ.